கடுமையா விமர்சனம் பண்ணல. கடுமையா வந்து அ அரசு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா அவங்களுக்கு தெரியல. எப்படின்னா வந்து மத்திய அரசு வந்து ஜான்குமாருக்கு வந்து சிறுபான்மையினருக்கு வந்து குடுக்கல அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டாரு. இது ஆக்சுவலி அப்படி தப்பு. ஏன்னா அவங்க மந்திரிக்கே கிட்டத்தட்ட வந்து 139 நாள் பொறுத்து தான் குடுத்தாரு. அதுக்கு மத்திய அரசு காரணம் இல்ல. அதுக்கு மாநில முதல்வர் தான் காரணம். மாநில முதல்வருக்கு எப்ப வந்து அப்பாசாமி பைத்தியம் வந்து ஆ அவரு ஒரு வரம் குடுக்குறாரோ, அப்ப சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அடுத்த செகண்டே குடுத்துருவாரு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஒண்ணும் அவருக்கு வந்து மேலேருந்து அருள்வாக்கு எதுவும் வரல. வந்த உடனே குடுத்துருவாரு. மத்திய அரசு வந்து அவர் வந்து குற்றம் சாட்டுறாரு. இது மாரி வந்து மத்திய அரசு வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து கிறிஸ்டின வந்து வதைக்கிறாங்க. அவருக்கு வந்து குடுக்கல. அதனால வந்து கிறிஸ்தவ மக்கள்லாம் வந்து ரொம்ப வந்து ஆ கோவத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு. அது தவறு. இது வந்து மாநில முதலமைச்சருக்கு உண்டான பிரச்சனை. அவர் வந்து அவங்க ஆளுக்கே 139 நாள் குடுப்பாரு. ஒருவேளை எனக்கு ஒரு 200 நாள் கடந்து இருக்கணும்னு நினைக்கிறாரோ என்னமோ! அது வரைக்கும் வெயிட் அண்ட் சி. இது வந்து 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ரிசைன் பண்ணியிருக்கணும். அப்படிதான் அவங்க சொன்னாங்க. அவரு ஜான்குமார் 1 1/2 வருஷம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அதத்தான் வந்து சொரணா செஞ்சாரு. இல்ல கொஞ்ச நாளாவது அவர் இருக்கட்டும். நீங்க ரிசைன் பண்ணி குடுங்கன்னாரு. அந்த கட்டளையிட்டு தான் அவர் சாதி சொரணை பண்ணி குடுத்தாரு. மற்றபடி ஊழல் குற்றச்சாட்டுலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப என்ன கூட தான் பேரா பேசிக்கிறாரு. ஆனா ஒருவேளை எங்க கூட கூட்டணி கூட வரலான்னு கூட கருத்தா நினைச்சுக்கலாம்ல. அது எப்படி வேணாலும் தெரிவிச்சுக்கலாம். பூச்சே பூச்சேரி ஒரு வேள அவருக்கு இப்ப பர்மிஷன் குடுக்கறதுலாம் வந்து முதலமைச்சர் பங்கு அதிகம். ஏன்னா, அவ்வளோ சீக்கிரத்துல பர்மிஷன் குடுக்கல. மாநில முதல்வர் தலையிட்டு குடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து ரோட் ஷோ நடத்துறதுக்கு நீங்க பர்மிஷன் குடுக்கணும். வெறும் 5000 மக்கள் மட்டும் அவர பார்க்க முடியாது. அவருக்குன்னு நெறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. பெரிய மாஸ் லீடர் அவரு. அவர பார்க்கறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர், 50,000 பேர் பார்க்க வேண்டிய இடத்துல அவர் பர்மிஷன் குடுக்கல. இனிமே நீங்க ரோட் ஷோ நடத்திருங்க. ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஈவினிங் வாக்குல எல்லா டூரிஸ்டும் போயிடுவாங்க. ரோடே ஃப்ரீயா இருக்கும். அந்த நேரத்துல குடுத்துருந்தா நான் வந்து விஜய்க்கு ஆதரவா ஏற்கனவே ஒரு கருத்து குறிப்பிட்டிருந்தேன். நான் வந்து எங்க பாஸ் அத ஏற்கனவே அவர் சொல்லிக்கிறாரு. இது மாரி மில்ல தொறக்கறதுக்கு உண்டான அனைத்து வேலையும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு. இந்த கோயம்புத்தூர்ல பல நலிவடைந்த மில்லெல்லாம் வந்து அவங்க காப்பாத்தி வச்சிருக்கிறாங்க. பாண்டிச்சேரி மில்லையும் அது மாரி எடுத்து நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இங்கேருந்து அரசு வந்து ஒத்துழைப்பு குடுக்கல. ரேஷன் கடைக்கும் அதுக்கும் வந்து மத்திய அரசு குற்றம் சொல்லியிருக்காரு. அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்ல. இது மாநில அரசுக்கு உண்டானது. ரேஷன் கடைலாம் திறந்து எல்லாம் போட்டுன்னு தான் இருக்கிறாங்க. இப்ப கூட பார்க்கலாம். எங்க எதிர்க்க கூட ரேஷன் கடை திறந்தது. நீங்க இத முடிச்ச உடனே அங்க கூட போய் பார்த்துக்கலாம். நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதாவது எனக்கு இவ்வளவு நாளா முதலமைச்சர் வந்து பதவி கொடுக்க விழுத்திருக்கிறார்ன்றது வந்து அவர் மூலியமா அந்த உலகத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்குது. அதுக்காக அவர தேங்க் பண்ணிக்கிறேன்.